Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanjipuram. Accredited A+ by NAAC. நீப்பா வா இங்க உனக்கு சஸ்பென்ஸ். சின்ன வயசுல அவ்வளவா வேலை செய்ய மாட்டா, கிளீனிங் நல்லா பண்ணுவா. பாவி மம்மி எங்க அம்மா என்ன ஒரு வேலை வாங்க மாட்டாங்க, எங்க ஹஸ்பண்ட் என்ன ஒரு வேலை வாங்க மாட்டாங்க. என்ன வேலை வாங்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் இவதான். இப்போ ஒருத்தவங்க ஐ லவ் யூ சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காமனா ஆன்சர் I too love you. எங்க வீட்டுக்காரர் மட்டும் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா ஓகே. ஹலோ வீட்டுக்குள்ள இருக்க வேலை எங்க அம்மா பண்ணுவாங்க, அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க கூடாது. நான் அம்மா டீம் பாப்பேன். எனக்கு என் மருமகளை ரொம்ப பிடிச்சது காரணம் என்ன தெரியுமா? இவளை விட குழந்தைங்கள அவர் நல்லா பார்த்துப்பாரு. இதே ராஜ்கிரண் சார் வந்து சாப்பாடு பேசுற மாதிரிதான் இருக்குல்ல. வீடு குடும்பம் குட்டி இப்படிதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சந்திக்க போற கெஸ்ட் ஒருத்தர் இல்ல, 2 பேரு. அம்மா மகள் காம்பினேஷன் கூட்டணி. அவங்க 2 பேருமே சினிமாவில் இயங்கிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு ஃபேமஸான கொரியோகிராஃபர், டான்சர், ஆக்டர். அதே மாதிரி மகளும் அப்படிதான் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல பண்ணியிருக்கிறாங்க, ஆக்டர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. மாலினி மற்றும் நீபா அவர்களை சந்திக்க போறோம். இந்த இன்டர்வியூல கான்வர்சேஷன் மட்டும் கிடையாது, அவங்க வீடு, பர்சனல் லைஃப், நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க. வணக்கம் மாலினி, எப்படி இருக்கீங்க? சண்டே அதுமா வந்திருக்கோம். ஆமா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சிக்கன், பெப்பர் சிக்கன். இன்னைக்கு பெப்பர் சிக்கன் சாம்பார். வேலை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அவங்கள? சண்டேன்னு இல்ல, எங்க வீட்டுல எப்பவுமே நான்வெஜ் வேணும், எங்க எல்லாருக்குமே, இவங்க எல்லாருக்குமே. நான் மட்டும் வந்து வீக்லி 3 days வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். ஆமா, அதனால அப்ப அன்னைக்கு வந்து வெஜிடேரியன் தான். மத்தவங்களுக்கு எல்லாம் நான்வெஜ் பண்ணிட்டு நான் வெஜ் சாப்பிடுவேன். கண்டிப்பா. இப்போதான் கிச்சன்ல வேலை பிஸியா இருக்கு. நடுவுல வந்துட்டீங்க, நம்ம கிச்சன் வேலை பண்ணிக்கிட்டே வந்து பேசிக்கலாம். பொண்ணு வீட்டுல இருக்காங்களா, ஷூட்டிங் இருக்காங்களா, எங்க இருக்காங்க? இல்ல இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஷூட்டிங் கிடையாது, வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க வீட்டுலதான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, யூஸ்வலா பண்ணுவா. எப்ப பண்ணுவானா, அடிக்கடி பண்ண மாட்டா, எப்பாவது ஒரு வாட்டி அவளுக்கு அந்த மூடு வரணும். மூடு வந்தா பண்ணுவா. இன்னைக்கு அந்த மூடு இருக்கு, இன்னைக்கு பண்றேன்னு சொல்லிருக்கா, கண்டிப்பா வருவா. நீப்பா வா இங்க வா கண்ணா. உனக்கு சஸ்பென்ஸ், எனக்கு தெரியும் வரப்போறாங்கன்னு, உனக்கு தெரியாது. ரியலான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கேமரா பத்தல கொடுக்கல. ஹெல்ப்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க அம்மா கிச்சன்ல. சண்டேஸ்னா நான்வெஜ் குக் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜிடேரியன் குக் பண்றதுக்கு நான் வரவே மாட்டேன். எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால நான் மேக்ஸிமம் வெஜிடேரியன் மாமி கீப் டிஸ்டன்ஸ் அதுதான். ஏன்னா எனக்கு வரவும் வராது, நான் கத்துக்கவும் இல்ல. ஆக்சுவலி வெஜிடேரியன் இப்போ நான்வெஜ் நல்லா கத்துக்கிட்டீங்க? நான்வெஜ் நல்லா கத்துக்கிட்டேன், ஏன்னா அது நமக்கு சோறு முக்கியம் இல்ல. லேட் ஆயிட்டே இருக்கு, சமைச்சிடலாம் சீக்கிரமா. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் தேவையான வெங்காயம் எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு சாம்பாரே வைக்க தெரியாது. எங்க அம்மா தான் வைப்பாங்க சாம்பார்லாம், ஒன்லி கட்டிங் தான். ஏங்க எல்லாத்துக்குமே இது மாதிரி போட்டுக்கிறீங்க, ஒரு இக்கனா மாதிரி போட்டுக்கிறீங்களா? கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அது இல்ல அப்படி எனக்கு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த இது ப்ராப்ளம் இருக்கு. நான் நிறைய எது எடுத்தாலும் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி அதான் என் சமையல் முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஏரியாவுக்கு தண்ணி பாதி இங்கதான் போகுது போல இருக்கு. அப்படிதான் போகும் ஆக்சுவலி. பாருங்க, நெய்ல வேற போட்டு வச்சுட்டேன், கத்தியே தேவைப்படாது போல இருக்கு. அவ்வளவு பெருசா இருக்கு. இப்ப வெஜிடேரியன் நமக்கு ஆகாது, சோ ஆனா காய்கறி மட்டும் நறுக்கிறது இல்ல. எனக்கு இப்போ முதல்ல எல்லாம் நானே எல்லாமே நறுக்கி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கஷ்டம். கீழ வந்து கை இதுவானதுல இருந்து அவங்களுக்கு கை கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. அந்த இப்போ வந்து இந்த மாங்காய் எல்லாம் கட் பண்றது கஷ்டம். முருங்காய் கூட பரவாயில்ல, முருங்காய், கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். மாங்காய் கட் பண்றது கஷ்டம். அதனால அதுக்கெல்லாம் இவதான் ஹெல்ப் பண்ணுவான். இவ பண்ணுவா வீட்டுல இருந்தா. வீட்டுல இல்லைன்னா நானே தான் பண்ணிப்பேன். சிலது முடியலன்னா அந்த காய் வாங்க மாட்டேன். ரொம்ப எது ஈஸியா இருக்கோ அந்த காய் மட்டும் வாங்கி கட் பண்ணி பண்ணிடுவேன். இல்ல அப்படி ஏதாவது கேட்டு இப்ப வேற பசங்களா இருக்காங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுற காய்கறி கேட்டா என்ன பண்ணுவீங்க? கேட்டாக்கா மேல் வேலைக்கு ஆள் கேட்க காய் கேட்க மாட்டாங்க அவ்வளவா பசங்க. மேல் வேலைக்கு அவங்க இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு போயிடுமானா அவங்க கட் பண்ணி வச்சு. நான் வேற எப்பயா இந்த மட்டன் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய் பண்ணேன். மட்டன் ஊறுகாய்? ஆமா, இந்த ஹைதராபாத் போய் நான் என்ன கத்துக்கிறேன்னா இந்த மாதிரி ஊறுகாய் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். டிஃபரெண்டா ஊறுகாய் பண்ண கத்துக்கிட்டா. அதுலயும் நான் மட்டன் ஊறுகாய் வெஜிடேரியன்லாம் பண்ண மாட்டேன். ஆமா, மட்டன் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய் பண்ணுவேன். ஆக்சுவலி என் பொண்ணு இங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா அவ அதை வச்சே சாப்பாடு முடிச்சுப்பா. எங்க அம்மா அவளை டார்ச்சர் பண்ண மாட்டான். ஆனா அந்த போயிட்டு வரதுக்குள்ள அந்த ஊர்ல காலியா இருக்கும். சின்ன வயசுல எப்படி இவங்க? சின்ன வயசுல அவ்வளவா வேலை செய்ய மாட்டா, கிளீனிங் நல்லா பண்ணுவா. பாவி மம்மி இவங்க பாட்டு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, எல்லா வேலையும் நல்லா. அதுக்குதான் கேட்டேன், அம்மா ரொம்ப பிஸியா இருந்தாலே. அவ்வளவா சமையல் பண்ண மாட்டா. இந்த மாதிரி அதுக்குதான் நான் சொன்னேன், கிளீனிங் இந்த மாதிரி கட்டிங் வேலை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணுவா. அம்மா ஒரு வேலை வாங்க மாட்டாங்கம்மா, நீ மட்டும் ஏமா இவ்வளவு வாங்குற? இல்ல, அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து ரொம்ப லக்கி.
எங்க அம்மா என்ன ஒரு வேலை வாங்க மாட்டாங்க, எங்க ஹஸ்பண்ட் என்ன ஒரு வேலை வாங்க மாட்டாங்க. என்ன வேலை வாங்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் இவதான். என் பையன் வாங்க மாட்டாங்க, என் மருமகன் கூட வாங்க மாட்டாங்க, என் மருமகளும் வாங்க மாட்டான். மருமகள் இப்பதான் வந்தா. மாமியார் போல இவதான் மாமியார். எனக்கு போன ஜென்மத்துல மாமியாரா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் நினைச்சுப்பேன் நானும் இவ்வளவு வேலை வாங்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா என்ன மாதிரியே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை என்ன பெருந்தன்மை பாருங்க. சரி நான் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் அப்படி. அப்புறம் எனக்கு அப்புறம் இவதான் எல்லாம் பண்ணணும். வேலை வாங்காம வச்சுன்னா அப்புறமா இவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும். தக்காளி தோல் இருந்தா சாப்பிட மாட்டாங்க. ஆமா இதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க அட்டகாசம். எங்க அம்மா தக்காளி தோல் சீவே வராது. அவங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல அப்படியே கட் பண்ணி அப்படின்னா ஒரு ரசம் வச்சா கூட தக்காளியில வந்து அந்த இது எடுத்துடணும், தோல் எடுத்துடணும். அது தோல் இருந்தாவே அவங்களுக்கு செட் ஆகும். நமக்கு சமைக்கிறதை விட கட்டிங் தான் நேரம் ஆகும். அதுதான் நேரம் ஆகும். கட்டிங் கலாய்ப்பீங்க அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே, கரெக்டா வெட்டிட்டீங்களே. இல்ல எல்லாமே அதான் நான் சொல்றேன். கிளீனிங்கும் கட்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணுவா. அப்பவே நல்லா பண்ணுவா. வீட்ல எப்பவுமே இந்த டொமேட்டோ பியூரி வந்து எப்பவும் வீட்ல இருக்கும் அப்படின்னா. ஆமா ஆமா ஆமா. இவருக்கு அது சுத்தமா பிடிக்காது. எங்க வீட்டுக்கு அது என்னன்னே தெரியாது. அது அங்க போய் தான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் போனோடனே எங்க மாமியாரோட சமைக்க கத்துக்கிட்டோம் இல்லையோ அந்த தக்காளி தோல் இருக்கு நல்லா கத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படி உங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிச்சது இருக்கு? மேக்ஸிமம் அம்மா சமைக்கிறாங்க நீங்க ஷூட்ல இருக்கிறதுனால. பட் என் புருஷனை பத்தி நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்ல, வேற சொல்லிதான். ஆக்சுவலி அவங்க மம்மி வந்து ஒரு பெட்டர் குக். ஓகேவா, நல்லா சமைப்பாங்க. அவங்க ஒரு ஹோட்டலே வைக்கலாம். நான் கூட சொல்வேன், நீங்க ஒரு ஹோட்டல் வச்சீங்கன்னா என்ன நம்ம லட்சாதிபதி கோடீஸ்வரங்களா இருக்கலாம், ஆனா அது மட்டும் நீங்க பண்ணல அப்படின்னா. அவருக்கு அவங்க அம்மா சமையல் தவிர அவர் யார் சமைச்சாலும் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்படியே ஒரு வேளை நல்லா இருந்துட்டாலும் அவரோட அதிகபட்ச பாராட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படிங்க இருக்கு ஓகே அவ்வளவுதான். ஓகேவை யாரும் கண்டுபிடிச்சாலும் எனக்கு தெரியாதுங்க. இல்ல ஐ லவ் யூ நம்ம இது ஆக்சுவலி அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி ஓகே, மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பர்த்டே வந்து, சரி பர்த்டே கிஃப்ட் நம்ம ஒரு ஐ லவ் யூ சொல்லலாம், எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்க ஐ லவ் யூ சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காமனா ஆன்சர் I too love you. அதான் சொல்லுவீங்க. எங்க வீட்டுக்காரர் மட்டும் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா ஓகே. ஹலோ சாக்லேட் வாங்குறாங்க இல்ல பிஸ்கட் வாங்குறாங்கன்னு சொல்லல, நான் ஐ லவ் யூ சொல்லிருக்கேன். அதான் அக்செப்டட். ஓகே அக்செப்டடா. இந்த மாதிரி பாத்துறீங்களா? ஒன் வே கம்யூனிகேஷன் தானா? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி இப்ப இருக்க மனுஷன் கிட்ட போய் சமையல் நல்லா இருக்கா அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அதையும் மீறி ஏதாவது நடந்திருக்கும்ல, மேஜிக் நடந்திருக்கும்ல எப்பயாவது? நடந்ததே இல்லையா? நல்லா பண்ணிருக்கேன், இது நல்லா இருக்கு, இப்படியே இது ஓகே இப்படியே மெயின்டைன் பண்ணல, வேற ஏதாவது பண்ணி புதுசா ட்ரை பண்ணலாம், மாத்தி என் உசுர வைக்கிறாங்க அப்படி ஒரு பிட்ட வர போட்டுருவாங்க. சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரியே இருக்கு. அம்மாவோட சமையல் இது ரொம்ப ஒரு அங்க காம்ப்ளிமெண்ட் போயிருக்கா, இங்க தவிர்த்துட்டாங்க. இது என் சமையல பரவாயில்ல, அது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா. மம்மி ஆக்சுவலி நல்லா சமைப்பாங்க. அவர் மம்மி பண்றதுல வந்து அவர் ரொம்ப பிடிச்சது வந்து மட்டன் சாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அதுவும் வந்து அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால எங்க மம்மி அது நல்லா பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்கும்னாலும் அதெல்லாம் ரொம்ப பாஷைல இருக்கா பையன் பொண்ணுக்கு சமையல்ல இருக்கு இருக்கு. மனசுதாங்க காரணம், எல்லாமே இப்ப நினைச்சுக்கிறது அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஒன்னா தானே பாப்போம். ரெண்டு குழந்தைங்க சொல்லும் போது நீங்க எக்ஸ்ட்ரா சிரிச்சீங்களே, பையனுக்கு பிடிக்கணும்னு. ஆமா ஆமா அப்படின்னு சிரிப்பு வந்தது. இது ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கிற மக்களே வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், அம்மாங்க வந்து எப்பவுமே ஆவண பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இப்ப நானும் அதான் பண்றேன். ஆனா நான் ஒத்துக்கிறேன், எங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். சரி நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வேலை ஆரம்பிச்சிடலாமா? அப்படின்னா நான் அப்படியே ஆரம்பிச்சிடறேன், நீங்க பேசிட்டே இருங்க. நான் நிறைய வீட்டுல இப்ப ரீசனா பாக்குறேன் பிங்க் சால்ட் எல்லாரும் யூஸ் பண்றாங்களே. ஆமா எங்க வீட்டுல எல்லாமே பிங்க் சால்ட் தான். பிங்க் சால்ட் ஆமா அது போட்டு அதான் பிடிக்கும் எங்க மருமக பிள்ளைக்கு, அதனால பிங்க் சால்ட் மருமக. இதுவும் நிறைய வீட்டுல பாக்குறேன். பெரிய மாமியார் இருந்தா எப்பவுமே அந்த பிரிஃபரன்ஸ் கொடுத்துறீங்களே, பொண்ணு அவங்க சாப்பிட்டு பாருங்க. கரெக்ட் இல்ல நம்ம பிள்ளைக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து பண்றோம்ல, அதே மாதிரி தானே அவருக்கு என்ன தேவையோ அதையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம். மருமக பிள்ளையும் பிள்ளை தானே வீட்டுல. சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தொக்கு மாதிரி பண்ணிடுவோம் நாங்க எப்பவுமே. போன்ஸ் தனியா எடுத்து அது வந்து என் பையனுக்கு பிடிக்காது போன்ஸ், சோ அதனால போன்ஸ் வந்து தொக்கு மாதிரி பண்ணிடுவோம். இது வந்து குட்டி குட்டி பீஸா போட்டா இது லைக்ஸ், சோ அதனால அது வந்து தனியா அவர்தா பிரெஃபரன்ஸ் அதுக்கேத்த மாதிரி. இல்ல பையனுக்கு, ஏன்னா அவன் சாப்பிடுறதே சிக்கன் மட்டும் தான், வேற எதுவும் சாப்பிட மாட்டான். என் பொண்ணு நல்லா மட்டன் தான் சாப்பிடுவாங்க. சோ பையன் வந்து ரொம்ப ரேர். நான்வெஜ் சாப்பிடுறதே ரேர்ன்றீங்களா? இல்ல நான்வெஜ் சாப்பிடுறதே முதல்ல ரேர், அதுக்கு நான்வெஜ் இன்னும் சுத்தம். நீங்க ரெசிபி எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள்? இல்ல யூடியூப் பார்த்தானா இல்ல அம்மா சொல்லி கொடுத்தா?
லைக் அம்மா கிட்ட இருந்து பெப்பர் சிக்கன் மட்டும் கத்துக்கிட்டேன். அப்பா கிட்ட இருந்து எங்க அப்பா நல்லா சமைப்பாங்க. அப்பா கிட்ட இருந்து எறா கத்துக்கிட்டேன். மாமியார் கிட்ட இருந்து பிரியாணி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்படிதான் கத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் சூப்பரா சமைப்பாரு, நல்லா சமைப்பாரு, பிரியாணி நல்லா பண்ணுவாரு. ரொம்ப குசும்பு போல இருக்குல்ல. அதான் நானே சொன்னேன் எங்க அப்பா நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பாத்துக்கோங்க, எங்க அம்மா யாரும் எந்த வேலையும் அதான் சொல்றேன், சுத்தி எல்லாருமே அப்படியே பாடி கார்டு மாதிரி இருந்திருக்காங்க அவங்கள சுத்தி. அந்த காலத்துல எங்க சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொல்லி நீங்க அப்பா கிட்ட சமைச்சு நாங்களும் அப்பா கிட்ட கிட்ட போனோம். அப்பா அவங்க இந்த மாதிரி யாருமே சமைக்க முடியாதுப்பா, அம்மா என்னப்பா சமைக்கிறாங்க கேவலமா இருப்பாப்பா எங்க சமையப்பான்னு எங்க அம்மா நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அந்த காலத்துல சமைக்க விடாம. ஆனா இப்ப எங்க அம்மா என்ன வச்சு செய்யறாங்க பாருங்க. அது இப்ப ஃபியூச்சர் பண்ணுவாங்க, எதிர்பார்த்துக்க மாட்டீங்க நீங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சாம்பாருக்கு முருங்காய் மாங்கால கட் பண்ணீங்கல்ல, முருங்காவை இன்னொன்னு பாத்து வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரிச்சா இல்ல சைஸ் பெருசா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேகிறதுக்குலாம் சொல்லி. காய்கறி எல்லாம் வாங்க போவீங்களா இல்ல இல்ல போல இருக்கு. சரி, ஸ்கிப் திஸ் क्वेश्चन. அதெல்லாம் வெளிய வீட்டை தாண்டி வெளிய இருக்க வேலை இல்ல, அவர் வந்துறாரு. வீட்டுக்குள்ள இருக்க வேலை எங்க அம்மா பண்ணுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுன்னு கேட்க கூடாது, நான் பாத்தியும் பாப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்ன தெரியுமா, இவளை விட குழந்தைங்கள அவர் நல்லா பாத்துப்பாரு. அதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த வேலை சமையல் வேலை ஆனா என் பொண்ணு வந்து அவரை நல்லா பாத்துப்பா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டு கண்ணடிக்கிறாங்க, நீங்க பின்னாடி நீங்க இல்லடி கண்ணடி. அவ பார்த்தா ரொம்ப வந்து அட்டாச்ட் டு மருமக உள்ளதான் போல இருக்கு வீட்லயே. கூட மருமக கூட எல்லாரும் கூட அட்டாச். பொண்ணு பையனை மட்டும் எப்படி கழட்டி விடுவாங்கன்னு தெரியாது, பையனை கழட்டி விடுவாங்க. அது எப்படி பையனா, நம்ம மட்டும் தான் தனி போல இருக்கு வீட்லயே. அப்பலாம் வீட்லயே என்ன மட்டும் தனியா வச்சிருக்காங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லப்பா, இவ்வளவுதான் ரொம்ப பிடிக்கும். அத பிடிச்சவங்க கிட்ட தானே கோவத்தை காமிக்க முடியும், எல்லாமே பண்ணுவோம். எப்பவுமே வீட்டுல இருக்கவங்க கிட்டதான் நம்ம இது பண்ணுவோம். இவ்வளவு பிடிக்கலன்னா இவ கூட நான் வந்து இருப்பேனா, நீ வாடி என் வீட்டுக்குன்னு சொல்லிருப்பேன். இவ்வளவு பிடிச்சதுனால இவ கூட நான் வந்திருக்கேன். இது பதில் இருக்கா? பதில்லாம் இல்ல. ஹைதராபாத் அங்க எங்கன்னு போயிட்டு இருக்கேன், யார் நம்பி விட முடியாது. ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அவரும் வேலைக்கு போகணும், அதனால அதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. சோ இப்போ இது வந்து சிக்கன் தொக்குக்காக நாங்க எலும்புகளை மட்டும் வச்சு போறது சிக்கன் தொக்கு. இப்போ இது எதுக்கு சொல்லுங்க? இது வந்து 65 பண்ணலாம் அப்படி. இது எங்க இன்னொரு ஸ்டைல் இருக்கு. கர்ட், கார்ன்ஃப்ளவர், எக், கர்ட். அதுக்கப்புறம் இது சோக் பண்றதா பொதுவா சொல்லுவாங்கல, ரொம்ப நேரம் ஊறணும்னு சொல்லிட்டு. இதுக்கு அதனால நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போதே இத பண்ணிட்டோம்னா அதுக்கு நான் எடுத்து இந்த ஸ்பூன் இந்த ரேஞ்ச்ல காட்டுது. என்ன வேணும், ஏதாவது எப்படி எடுத்து போறீங்க? அது ஸ்பூன் மக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். நீ டான்ஸ் டீச்சர்ன்றதுக்காக கை முத்திரையெல்லாம் வச்சு இப்படி ஸ்பூன் எடுத்து இப்படி போடக்கூடாது. இல்லம்மா, ஸ்பூனை உடைச்சிருக்குமா. கரம் மசாலா போடுங்களா? கரம் மசாலா பொடி போட்டுருக்கு. இவளோட வேலை என்னன்னா எல்லாரையும் வேலை வாங்கணும், நமக்கு மட்டும் மூடு இருந்தாதான் வேலை செய்யணும், அவ்வளவுதான் இவளோட வேலை. ரொம்ப வருத்தமா அப்படிதானே? கரெக்ட் தானே? ரொம்ப நாளா ஏதாவது எல்லாத்தையும் கொட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களோட பேச்ச பார்த்தா. அப்படி இல்ல, நேரடியாவே கூட்டிடுவேன், அப்படி தெரியுமே, நேரடியாவே சொல்லிடுவேன் எதுனாலும். நீங்க பெப்பர் சிக்கன் தானே பண்றேன்னு சொன்னீங்க. நான் பெப்பர் சிக்கன், இவ வந்து இது அந்த தொக்கு அதுதான் நீங்க எடுத்துருக்கீங்களா? இதுதான் இது மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஜீரா. எனக்கு எல்லாருக்கும் ஜீரகம் போடுறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவங்க எல்லாம் உள்ள தனியா ஜீரகம் அதனால எல்லா சமையலும் மேக்ஸிமம் வந்து ஜீரகம் ஆட் பண்ணுவேன். நீங்க அதை பண்ணுவீங்களா? இந்த சுடுதண்ணில ஜீரகத்தை போட்டு குடிக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவளுக்கும் பிடிக்கும். பட் இங்க யாரும் அவ்வளவு பசங்க யாரும் லைக் பண்றது இல்ல, அதனால விட்டேன். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜீரக தண்ணி. எல்லா சமையலும் இது ஃபுல்லா இருக்கும், எல்லா சமையலும் கம்பல்சரி ஜீரகம் இருக்கும், எல்லாம் டைஜஷன் ஆகாது அப்படிங்கறதுனால. சாம்பார்லனாலும் எல்லாத்துக்கும் போடுறேன். டேஸ்ட் நல்லா இருக்கு, எதுனாலும் பரவாயில்லை. ஸ்வீட் பண்ண கூட ஜீரகம் போட்டுருவீங்களா? ஸ்வீட்ல பண்ண மாட்டேன், ஸ்வீட் பண்ண மாட்டேன், பெருசா நம்ம பண்ண கூடாது. ட்ரை பண்ணது இல்லையா? ஸ்வீட் எல்லாம் வந்து நான்வெஜ்ல வீட்ல பண்றது பிடிக்காது, கடையில இருந்து வாங்கி சாப்பிட பிடிக்கும். அவ்வளவுதான். நீங்க பண்ணீங்களா? குலாப் ஜாமுன் மட்டும் ட்ரை பண்ணிருக்கேன், ஏன்னா எங்க மாமியார் சொல்லி கொடுத்தா அது ஒண்ணு மட்டும் நான் பண்ணிருக்கேன். ஓகே, எப்படி வந்தது? குலாப் ஜாம் பாதுஷா கூட பண்ணிருக்கேன். குலாப் ஜாம் பாதுஷாலாம் பண்ணல, வெறும் குலாப் ஜாம் மட்டும், வெறும் இதுதான் பாட்டு. பாதுஷா பேசிட்டு உப்பு அதிகமா போட்டு போறேன் பாத்து இருக்கீங்களே. இல்ல இப்ப நம்ம 40 இயர்ஸ் மேல கிட்டத்தட்ட நீங்க 70 லேட் 70s இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஆமா, 70s இருந்து 70 எண்ட்ஸ்ல இருந்து. ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் இல்ல? சோ நீங்க ஹெல்த் கான்ஷியஸ் எந்த அளவுக்கு இருக்கீங்க சமைக்கும் போது உங்க வீட்ல? இல்ல நீங்க சாப்பிடுறது கூட இந்த மாதிரி தான் இருக்கும், அம்மா கிட்ட சொல்லுவீங்களா? ஜீரகம் அப்படி சேர்க்கறது அந்த மாதிரி கேக்குறேன் நான். இப்ப உப்பு அந்த மாதிரியா? ஹெல்த்துக்கு இல்ல, எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. எங்க அம்மா என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். இப்ப எப்படி பண்ணி கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். இப்ப வந்து ஹெல்த்துக்காக வேண்டி இது போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது.
அதனால இவளும் சொல்றதுனால சரி, குழந்தைங்களுக்காக நமக்காகவும் கூட எல்லாருக்காகவுமே நல்லது இல்லையா, அதுக்காக ஹெல்த்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டுருவோம். இதுவே ராஜ்கிரண் சார் வந்து சாப்பாடு பேசுற மாதிரிதான் இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். வீடு குடும்பம் குட்டி நம்ம சும்மா ஸ்கூல்ல எல்லாம் பண்ணாலும் டைம் எல்லாம் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு இதுதான் மக்கள் ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க. யூசுவலா போதும் வீடியோஸோட ஸ்பூன் எடுத்து பட்டும் படம் டிஸ்டர்ப் பண்ணிடுங்க, போட்டு வச்சிருங்க. ஆஹா, இந்த தாயை வந்து நீங்க இப்படி சொல்றீங்க பாருங்க. இல்ல அதுல விட போதுன்னு சொல்லிட்டு இல்ல. இன்னொரு காமெடி எதுக்கு தெரியுமா? இவ்வளவு கேரிங் இது அவங்களோட ட்ரெஸ். அதனால பாரு. அப்படியா? அத சொல்லவே இல்ல. என்ன மட்டும் சொல்றீங்களே, நான் டேமேஜ் பண்றேன். இப்ப இவ டேமேஜ் பண்றால என்ன? நான் கூட சரி பாவம் பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் பற்ற போகுது, உங்களோட ட்ரெஸ்ஸா? உண்மையிலேயே அதுல பற்ற போகுதுன்னு சொல்லிருக்கேன். Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NIAC.